அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பினார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. இதன் பொருள், தேவர்களாக இருந்தாலும் கூட துறவிகளுடைய சாபத்தை அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. துறவிகள் அப்படிப்பட்ட வலிமையானவர்கள். இந்த வலிமையானவர்கள் அவர்கள் தவத்தின் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய திறமைகள் மிக வலிமையானது. அதற்கு தேவர்களும் விதிவிலக்கல்ல. தேவர்கள் என்பவர்கள் உங்களுக்கே தெரியும், அவர்களெல்லாம் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர், எதையும் செய்யக்கூடியவர்கள், உருமாற்றம் அடையக்கூடியவர்கள், நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், மிகவும் உற்சாகமாக உல்லாசமாக இருக்கின்றவர்கள் தேவர்கள். அசுரர்கள் அதற்கு எதிர்மாறு என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட தேவர்களால் கூட இந்த துறவிகளுடைய சாபத்துக்கு ஆளானால் அதிலிருந்து தப்பிப்பது கடினமாக இருக்கும் என்று கூறுகின்றார். ஆகையால் இந்த முனிவர்கள் நம்முடைய அறம் பொருள் இன்பம் இதை விடுத்து தவம் செய்து அதனால் வரக்கூடிய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறவிகளிடம் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அவரிடம் நாம் தவறாக நடந்து கொண்டால் அவர் கொடுக்கின்ற அந்த சாபத்திலிருந்து எளிய மனிதர்களாலும் மட்டுமல்லாமல் தேவர்களாலும் கூட தப்பிக்க முடியாது என்பதை நாம் இந்திரனுடைய ஒரு கதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு சொல்கிறேன். இந்திரன் ஒரு சமயம் ஒரு துறவியினுடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டார். அதை எப்படியாவது அவர்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தினந்தோறும் காத்திருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் தண்ணீர் எடுத்து வரும்பொழுது தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு தெரியாதான், இவர் அதை ரசித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் துறவி விடியற்காலையில் எழுந்து குளிப்பதற்கு ஆற்றுக்கு சென்றபோது இந்திரனானவன் அந்த துறவி மாதிரியே வேடம் அணிந்து, ஏனென்றால் தேவர் தானே, அவர் எதை நினைத்தாலும் செய்யக்கூடியவர், அவரை போலவே வேடம் அணிந்து இந்த துறவியினுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுதே இவர்களுக்கு தெரியவில்லை, நேரம் கூடிவிட்டது. அப்பொழுது துறவியும் வந்து விடுகின்றார். வந்த உடனே துறவிக்கு தெரிகின்றது, இங்கு இருப்பது நான் அல்ல, என்னுடைய உருவத்தில் இருக்கின்ற இந்திரன் தான் என்பது அவருக்கு நன்றாக தெரிகின்றது. தெரிந்த உடனேயே அவனை நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா என்று கேட்டு அவருக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். அந்த மனைவிக்கும் சாபம் கொடுத்து விடுகிறார். அதனால் அதான் இந்திரன் கூட அதில் எக்ஸப்ஷன் கேஸ் கிடையாது. அவரும் அதில் தான் அடக்கம். அவராக இருந்தாலும் கூட இவங்களுக்கு தப்பு பண்ணால், இவங்களுக்கு துரோகம் பண்ணால், இவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நல்லவங்ககிட்டலாம் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாமல், அவங்க வாயிலெல்லாம் விழாமல், அவங்க சொல் பேச்சு கேட்டு அதுபடி நடந்துருக்கணும். நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கிறது தான் இந்த குறள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அதனால் பெரிய முனிவர்கள் அவங்கெல்லாம் அவங்க சொல்கின்ற வார்த்தை இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுக்கு இது சரிசமமாக தான் சாபம் கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது என்பது இந்த குறளில் ஒரு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.